ஜோதிடம் என்பது உண்மையிலே ஒரு புரியாத புதிர் தான். நிறைய பேருக்கு இந்த விஷயத்தில் சில விஷயத்தில் சங்கடங்களும் சந்தேகங்களும் வந்துடும். 7.5 சனி இருக்குது, ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, ஆனால் ஒருத்தர் நல்லா இருக்கிறார். 7.5 சனியில் நான் கண்ணால் பார்க்குறேன், ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய அளவில் தொழில் அடி, ஆனால் இன்னொருத்தருக்கு தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்குது. அவர் அப்போ தான் வீடு கட்டுறாரு, அப்போ தான் வருமானம் வருது. 2 பேரும் ஒரே ராசி தான். எப்படி ஒருக்கு நல்லது செய்யுது, ஒருத்தருக்கு கெடுது செய்யுதுன்னு தெரில. அஷ்டமச்சனியும் அப்படித்தான். ஒருத்தர் அஷ்டமச்சனியில் பயங்கரமாக கஷ்டப்பட்டாருங்க, எனக்கே நல்லா தெரியும். இன்னொருத்தர் பார்த்தா அப்போ தான் வெளிநாடு போனார், அங்கே போனார், இங்கே போனார், ஜாம்னு இருக்கிறார் என்கின்ற மாதிரியாக இந்த இருவிதமான குழப்பங்கள் ஜோதிடம் அறிந்தவர்கள் ஜோதிடர்களிடையே இருக்கும். அப்போ 7.5 சனியில் எல்லாரும் கஷ்டப்பட்டுறாங்களா, அஷ்டம சனியில் எல்லாரும் கஷ்டப்பட்டுறாங்களான்னா இல்லைன்றதாங்க உண்மை. 80% பேர் கஷ்டப்பட்டாலும் கூட 20% பேர் நன்றாக இருக்கிறார்களே. என்ன ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7.5 சனி என்பது உங்களுடைய ராசியின் மேலே சனி பயணம் செய்யக்கூடிய அமைப்பு. உங்கள் ராசி துலா ராசின்னு வைங்க, கன்னி வீட்டிற்கு அவர் வரும்பொழுது 12ஆம் இடத்துல விரயச்சனியாக வருகிறார். துலாத்திலேயே அவர் அமரும்போது ஜன்மச்சனியாக இருக்கிறார். அடுத்து விருச்சிக வீட்டிற்கு மாறும் பொழுது அவர் பாதச்சனியாக வெளியே போகக்கூடிய அந்த 7.5 வருஷங்கள் தான் உங்களுக்கு 7.5 சனின்னு சொல்கிறோம். ராசிக்கு 8இல் அவர் சனி இருக்கும் பொழுது அட்டமத்து சனி என்று சொல்லுகிறோம். ராசியே வலுவானதாக அமையக்கூடிய சில அமைப்புகளில், அதாவது ராசி வலுவானதுன்னா என்ன, சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடிய, சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, பௌர்ணமிக்கு முன்பின்னாக பிறந்திருக்கக்கூடியவர்கள், அல்லது அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் கூட அங்கே சுக்கிரன் மிக நெருக்கமாக இருந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நிலைமையில் சந்திரன் சுபத்துவமாக இருக்க பிறந்தவர்களுக்கு 7.5 சனி அஷ்டம சனி பெரிய கடுமைகளை செய்திருங்க. 7.5 சனி என்பது என்ன, மனதை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மனமே ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வைங்க, பாதிப்புகள் நடக்கத்தான் செய்யுது. ஒருத்தர் ஒரு விஷயத்தை ஒருவருக்கு, ஒரு 2 பேருக்கு ஒரே மாதிரியான விஷயங்கள் நடக்கின்றன. மனம் சற்று குறைவானவராக, தன்னம்பிக்கை சற்று குறைவானவராக இருக்கக்கூடியவர் அந்த விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொண்டு கவலைப்படுகிறார். மனம் வலுவாக இருக்கக்கூடியவர், சந்திரன் வலுவாக இருக்கக்கூடியவர், இவ்வளவு தானே, இந்த பிரச்சனை தானே, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம் என்கின்ற தன்னம்பிக்கையோடு அதை அணுகக்கூடியவராக இருக்கிறார் இல்லையா. இதுதாங்க 7.5 சனியோடைய வித்தியாசம். ஆக சந்திரன் எந்த அளவிற்கு சுபத்தன்மையோடு வலிமையோடு இருக்கிறாரோ அவருக்கு 7.5 சனி அஷ்டம சனி பாதிப்புகள் பெரிய அளவில் கண்டிப்பாக இருக்கிறதில்ல என்பது தான் உண்மை. ஆனால் சந்திரனே இருள் சந்திரனாகி, அதாவது பாபத்துவ சந்திரனாகி அமாவாசைக்கு நெருங்கி இருந்து ராகுவோடு சேர்ந்திருந்து கேதுவோடு சேர்ந்திருந்து அப்போ தான் அமாவாசையிலிருந்து வெளியே வந்தார், அல்லது அப்போது தான் அமாவாசைக்கு அருகில் இருக்கிறார் என்கின்ற நிலையில் இருப்பவர்கள், சந்திரன் ஸ்தான பலத்தை இழந்திருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே 7.5 சனி அஷ்டம சனி கொஞ்சம் கடுமையாக பாதிப்பது போல ஒரு தோற்றங்கள் நிச்சயமாக இருக்குங்க. இன்னும் ஒன்றையும் சொல்லணுங்க, என்னதான் கோச்சார அமைப்புகள் வலிமையாக இருந்தாலும் கூட தசாபுக்தி அமைப்புகளே உங்களுடைய எதிர்கால சம்பவங்களை தீர்மானிக்கிறது அப்படின்றத இந்த விளக்க பகுதியில் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. 7.5 சனி அஷ்டமத்தன் சனி காலங்களில் 6-8 தசாபுக்திகள் நடப்பவர்கள் கூடுதல் கவலைகளை, கூடுதல் ஒரு சங்கடங்களை அனுபவிக்கிறார்கள் என்பது தான் உண்மை. அதே நேரத்தில் யோக தசைகள், சுபத்துவ தசைகள் 1, 5, 9 போன்ற தசாநாதர்கள் வலிமையாக இருந்து அவர்கள் சுபத்தன்மையோடும் குரு பார்வையில், சுக்கர பார்வையில், குரு சுக்கர இணைவுகளில் இருந்து பெரிய அளவில் 1, 5, 9 என்கின்ற கோணாதிபதிகளுடைய தசை நடக்கும் பொழுது அங்கே 7.5 சனி அஷ்டம சனி போன்ற கோச்சார நிகழ்வுகள் வந்தாலும் கூட பெரிதாக பாதிக்காமல் தசாநாதர்கள் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் அவைகள் அப்படியே தள்ளிக்கொண்டு நல்லவைகளாக, நல்ல மாற்றங்களாக போகக்கூடிய நிலைமைகளும் இருக்குதுங்க. இதைத்தாங்க ஜோதிடம் விதிகளை விட விதி விலக்குகளை அதிகம் கவனிக்கக்கூடியது என்பதை அடிக்கடி இந்த பகுதியில் சொல்கிறேன். ஆகவே 7.5 சனி எல்லாரையும் பாதிக்கும், அஷ்டம சனி எல்லாரையும் பாதிக்கும் என்றாலும் கூட இந்த விதிவிலக்குகள், தசாபுக்தி விதிவிலக்குகள் சந்திரன் வலுவாக இருப்பது என்பதன் மூலமாக பெரிய சோதனைகள் வந்துவிடாது என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.